நம்பிக்கை இல்லாதனம், அவநம்பிக்கை, பொறாமை, சோம்பேறித்தனம், நாம எதை செய்தாலும் பாதியிலே விட்டு விடுவது. இந்த குணங்களால் தான் நமக்கு விசுத்தி சக்கரம் வேலை செய்வதில்லை. விசுத்தியில நம்ம இந்த சக்கராவை நம்ம கை வச்சு தியானிக்கும் பொழுது நடுப்புற குழியில இல்ல, குழிக்கு கொஞ்சம் மேலக்கதான் இருக்கு. ஆனா குழியில இருந்தாலும் நம்ம அந்த தியானம் பண்ணும் பொழுது மேல இந்த விரலை வச்சு நம்ம பண்ணலாம். என்ன விஷயம் அப்படின்னா, விசுத்தி சக்கரா பண்ணும் பொழுது ஆகாய மார்க்கமாக போகும் அனைத்து விதமான சித்தர்களை நாம் காணலாம், சித்த புருஷர்களை காணலாம். நாம் கூடு விட்டு கூடு பாய்வதற்கு கூட இந்த விசுத்தி சக்கரா ஒரு விதத்தில் நமக்கு உதவி புரியும். அறிவாற்றலில் மேன்மை நிறைந்து இருப்பதற்கும், அறிவாற்றல மேன்மை நிறைந்து இருக்கலாம். மற்றவங்க நம் முன்னாடி நிற்கும் பொழுது கண்ணாடி போல் அவர் மனதில் இருப்பதை நாம் கண்டுபிடித்து கொள்ளும் மகா சக்தியும் இந்த விசுத்தி சக்கரத்துல இருக்கு. இந்த பயிற்சியை செய்ய செய்ய உங்களை அறியாமல் வானத்தில் பறக்கும் ஆற்றல் வரும். வானத்துல என்னென்ன நடக்குது, நம்ம எப்படி பறந்து போறாங்க. இப்ப சித்தர்கள்லாம் பறவை அம்மான்னு ஒரு அம்மா இருந்தாங்க, சித்தர். அவங்க பறப்பாங்க, யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையா. ஆனா ஒரு டாக்டர் மட்டும் கண்டுபிடிச்சாங்க உங்களுக்கு பறக்கிற சக்தி இருக்குன்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளயும் பறக்கிற சக்தி இருக்கு. நம்மளோட உடல் வெயிட்டு எல்லாத்தையும் மீறி. அப்ப அந்த பறக்கிற சக்தியை தர்றது எதுன்னா அந்த விசுத்தி சக்கராதான். அப்ப அந்த பறந்து போறதுக்கு உடலோட கூட பறந்து போலாம். அதுக்கு நிறைய நாள் பயிற்சிகள் வேணும். ஆனா மனதளவுல நம்ம பறந்து போய் ஒரு பொருளை தொட்டுட்டு, ஒரு வீட்டுல போய் அவங்கள கூட தொட்டுட்டு நான் இந்த நேரத்துல உன்னை தொட்டேன், நான் தொட்ட மாதிரி உனக்கு ஒரு ஃபீல் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். அப்ப நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு இடத்துல, அதனால நான் முதலே சொன்னேன், நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து திருப்பதிக்கு போய் வெங்கடாச்சலத்தை ஒரு சுத்திட்டு பறந்துட்டு வீட்டுக்குள்ள வந்தோம். அதுக்கு டிக்கெட் வாங்க வேணாம், கியூ கிடையாது, நீ போனேன்னு யாருக்கும், இறைவனுக்கும் உனக்கும் உள்ள ரகசியம். புரியுதுங்களா? இல்ல அமெரிக்காக்கே போகணும் அப்படின்னாலும் நம்ம உட்காரணும் ஒரு இடத்துல. உட்கார்ந்து தியானம் பண்ணினால் நாம் அமர்ந்த இடத்துல இருந்து பறக்க ஆற்றலை பெற்று பறந்து போய் மனதளவில் கூடு விட்டு கூடு பாஞ்சி போறது இல்லை. இது உட்கார்ந்துதான் இருப்போம். ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு பறந்து போய் மனம் பறந்து போய் பார்த்துக்கிட்டு வந்துடும். ஏன்னா நீங்க நீரை ஊத்துனா கூட ஒரு நிமிஷம் ஆகும் கீழே கொட்டுறதுக்கு. எண்ணெய ஊத்துனீங்கன்னா அது நிதானமா வழிஞ்சு பள்ளத்துல இறங்கும். ஆனா மனம் அதிவேகத்தோடு ஓடும். என்னன்னா தன்னம்பிக்கையோடு செய்யும். இந்த விசுத்தி சக்கரத்துல நம்ம கிட்ட போகும் பொழுதே தன்னம்பிக்கை நிறைந்து இருக்கும். நம்பிக்கை. இப்ப நான் சொல்றதுனால நீங்க செய்யறீங்க. அப்போ தன்னைத்தானே நம்புற ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கும். அப்ப அந்த நம்பிக்கையோட நீங்க செய்யும் பொழுது அந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு அத்தியாயமும், நீங்க ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க நகர்த்தும் பொழுதே அந்த சக்கரங்கள் வேலை செய்வதை நீங்க விசுத்திக்கிட்ட போயிட்டீங்கன்னா, எப்படி நம்ம குண்டலி சக்தியில இருந்து ஆக்ஞா கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்க. ஆக்ஞா கொண்டு வரும் அப்படின்னும் பொழுது அப்ப நடுப்புற இருக்க அத்தனை சக்கரமும் நமக்கு வேலை செய்யும். அத்தனை சக்கரங்களும் வேலை செய்யுது அப்படின்னும் பொழுது அதுல விசுத்தியும் ஒண்ணு. 6வது சக்கரம் தான் ஆக்ஞா. அப்ப 5வது சக்கரம் விசுத்தி. அப்ப விசுத்திக்கு தேவையானது அன்பு நிறைஞ்ச நிலை. அன்பு நிறைஞ்சு இருக்கணும், நம்பிக்கை நிறைந்து இருக்கணும். இந்த இரண்டையும் வைத்து கொண்டு காலை இந்த தியானத்துக்கு, சக்கர தியானத்துக்கு மட்டுங்க விடிய காலை எழுந்து நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே பழனி ஆண்டவரையும் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அபிரதமான ஒரு சக்திகளை அள்ளி தந்து கொண்டிருக்கும் மகா சக்தி இந்த சக்கரம். அப்ப இந்த விசுத்தி சக்கரத்துக்குள் இருக்கும் பல விஷயங்கள் புதைந்து கிடக்கும். சிலைக்குள் புதைந்து இருக்கும் ரகசியங்களை அறிவதற்கு விசுத்தி சக்கரம். ஒரு சிலையை பார்த்தா இது இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது, இந்த சிலை இத்தனை ஆண்டுகள் இது மூச்சு ஓட்டத்தோட இருந்தது, இது சிலை செய்வதற்கு உண்டான கல்லு, ஒரு கல் பழமை அடைந்தது. இப்ப எல்லாரும் ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க இல்லைங்களா? அப்ப அது ரொம்பவே ஒண்ணுமே இல்லாம போயிட்டு இருக்க ஊரா இருக்கு, உலகமா இருக்கு. அங்கிருந்து ஒரு சின்ன கல்லு கிடைச்சிருக்கு. இப்ப சந்திரமண்டலம் அதுல செடி வளருமா, மனிதன் போய் வாழ முடியுமா? அப்ப அவனுக்கு அந்த விசுத்தி சக்கரம் நன்றாக வேலை செய்தால்
அந்த கல்லுக்குள் ஈரம் இருக்கிறதா இல்லையா, அது வாழ வைக்க முடியுமா, வாழ வைக்க முடியாதா? அப்ப இத்தனை கதைகளையும் இந்த விசுத்தி சக்கரம் சொல்லோம்னா நம்ம ஏங்க ஜோசியம், பரிகாரம் எதோ சொல்றாங்க. அப்புறம் இன்னும் என்னென்னவோ வேலைப்பாடுகள், ஏதோ இதுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாமே. அப்ப நமக்குள் இருக்கும் மகா சக்தியை நாம் தெரிந்து கொண்டால் இந்த விசுத்தியின் வேலைப்பாடு நமக்கு என்னென்ன செஞ்சு தரும்? உங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கிவிடும், அறிவாற்றலை பொங்கி எழச் செய்யும், ஞான ஆற்றலை தந்துவிடும், தன்னம்பிக்கை என்னும் ஒரு சக்தியை கேடயமாக வைத்துக் கொண்டு காலை மாலை இரவு இல்ல எனக்கு மாலையில ஆபீஸ் போறேம்மா என்னால முடியாது அப்படின்றவங்க காலையில ஒரு வேலை செய்யுங்க, இரவு வந்ததும் குளிச்சுட்டு, எல்லாம் பெண்களா இருந்தா அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்து சொல்லிடுங்க யார்கிட்ட இருந்தாலும். முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது 20 நிமிஷம் கருக்கா உட்கார்ந்துடும். 20 நிமிஷம் உட்கார்ந்து சின்முத்திரையை பிடிச்சுக்கோங்க. முதல்ல ஆரம்பிக்கும் போது விசுத்தி சக்கரத்துக்கு அப்புறம் முத்ராஸ். ஆனா ஆரம்பிக்கிற நாள்ல நம்ம சின்முத்திரையை பிடிச்சு உட்கார்ந்துட்டோம்னா பல சக்திகளை நாம் அடைவதற்கு உண்டான வழிகளை தேடித்தரும். ஒரே இடம், ஒரே நேரம், அந்த நேரத்தெல்லாம் கூட நீங்க பார்த்துக்கணும். உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்த எண்ணமும் எழக்கூடாது. அந்த பொறாமைங்கிற குணத்தை முதல்ல அறுத்து எரிஞ்சிருங்க. கந்தஸ்ரீ கவசத்துல கூட என்ன சொல்றாங்க? காலையும் மாலையும் கருத்துடனாலும் ஆசாரத்துடன் அங்கம் துலக்கி, அங்கத்தை தான் துலக்க சொல்றாங்க. அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதாகி, ஒரே நினைவா. நான் இன்னைக்கு விசுத்தி சக்கரத்துல உட்காரன்னா அந்த ஒரே நினைவா உட்காரணும். நம்ம இங்க உட்கார்ந்துட்டதுக்கு அப்புறம் பல நினைவுகள். பக்கத்து வீட்டு பையன் நல்லா படிக்கிறான், நம்ம வீட்டு குழந்தை நல்லா படிக்கல, பக்கத்து வீட்டுக்காரர் அந்த அம்மாவுக்கு நிறைய நகை வாங்கி தராங்க, புடவை வாங்கி தராங்க, நமக்கு வாங்கி தரல. இந்த மாதிரி ஒரு போராமை குணங்களை கண்டிப்பாக வைத்திருக்க கூடாது. நமக்கு என்ன உள்ளதோ அது உள்ளதுதான், இட்டது இட்டதுதான். ஆனா நம்மளோட அதிர்ஷ்டத்தை யாரும் அள்ளிட்டு போக முடியாது. அது என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூட வந்து சேர்ந்துடும். இத முதல்ல எல்லாரும் மைண்ட்ல செட் பண்ணிக்கணும். நமக்குள்ள அதிர்ஷ்டம் இருக்கு. அப்ப நம்மளோட என்ன சொல்லுவாங்க? தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி, உன்னோட முயற்சி என்ன கொடுக்குமா? திருவினை ஆக்கும். இப்ப அவன் தான் அவ்வளவு தூரம் முயற்சி பண்றானே, கொஞ்சம் கூட போய் செய்யக்கூடாதான்னு அந்த பார்வதி தேவி என்ன பண்ணுவாளாம்? சிவபெருமான அனுப்பி விடுவாளாம். அந்த மாதிரி இந்த விசுத்தி சக்கரத்தை நாம் நாள்தோறும் 20 நிமிடங்கள் அமர்ந்து அதை செய்ய செய்ய நமக்கே ஒரு புத்து உணர்வு கிடைக்கும். எப்பேற்பட்ட நாள்பட்ட நோய்கள் நம்மை விட்டு நீங்கிவிடும். பிறர் வந்து நம் முன்னாடி நிக்கிறாங்கன்னும் பொழுது அவர்கள் மனதில் என்ன ஓடுகிறது என்பதை கண்ணாடி போல் நம்ம தெரிந்து கொள்ளலாம். 4வது, எந்த தருணமும் விழிப்பு நிலையோட இருப்பீங்க. சடனா விழிப்பு நிலையோட, தூக்கத்துல கூட ஒரு விழிப்பு நிலை இருக்கும். எந்த தெய்வம் எந்த சித்தர் வந்து ஆசீர்வாதம் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இந்த உடல் தயாரான நிலையாக இருக்கும். ஓட்டச்சட்டியில எதுவும் வாங்க முடியாது எப்பேற்பட்ட தெய்வம் வந்தாலும். ஆனா இந்த விசுத்தி சக்கரத்தை நீ தினமும் செய்து கொண்டு வரும் பொழுது நமக்கு ஏற்படும் அபரிதமான சக்தியை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். ஏதோ நம்ம சொல்லுது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த விசுத்தி சக்கரம் ஒரு தெய்வீகமான சக்கரம். இந்த சக்கரத்தில் இருக்கும் பலவிதமான சக்திகள் என்னது அப்படின்னு சொல்லி புரிய வைக்க முடியாது. தன்னம்பிக்கையோடு பெற்றுக்கொள், அன்போடு பெற்றுக்கொள், போராமை என்பதை கலைத்து விடு, அறியாமை என்பதை அறுத்து விடு. எனக்கு புரியவே இல்லைங்க அப்படின்னு புரிஞ்சிருக்கலாம், இல்ல புரியாம கூட இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன் இல்லைங்களா, எங்க ஐயா ஒரே வார்த்தை சொல்லுவார், நீ என்ன நம்பி வந்திருக்கியாமா, இப்ப நான் சொல்றேன் இல்ல, நீ செய். அப்ப ஐயா சொல்லிட்டாருன்றதுனால உட்கார்ந்து செய்வாங்க. அந்த அறியாமையோ இல்ல புரியாமலோ இருந்தா கூட அவங்களுக்கு உண்டான அந்த சக்தியே அவங்களுக்கு வந்து சேர்ந்துரும். எனக்கு புரியவே இல்லம்மா, நீ என்னென்னவோ பேசுற, எனக்கு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதுதான் பிடிக்கும். ஓ, கோயிலுக்கு போயிட்டு உட்கார்ந்து இந்த விசுத்தி சக்கரத்துல ஞாபகத்தை வச்சுக்கிட்டு மூச்சை எழுப்பி இறக்கு. அங்கு போயும் நீ பலவிதமான எண்ணங்கள், கவலைகள், என் புருஷன் சரியில்லை, என் குழந்தை சரியில்லை, என் மாமியார் சரியில்லை, என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி
அந்த நினைவுகளே வேண்டாம். நினைவற்றவனாய், நினைவிருந்தும் நினைவற்றவனாய். உயிர் இருக்கு நம்ம கிட்ட, ஆனா உயிரற்ற பிணமாய். இப்ப மனுஷன் இருக்கிறான்னா கவலை இல்லாம இருக்க முடியாது. நீங்க எல்லாம் சொல்றீங்கம்மா எனக்கு கவலை நிறைஞ்சு இருக்கு அப்படின்னு சொன்னா, கவலை இருந்தாதாங்க மனுஷன், துக்கம் இருந்தாதாங்க மனுஷன், ஆசை இருந்தாதாங்க மனுஷன். பொறாமை இருக்கிறதுனாலதான் நீங்க பொறாமப்படாதீங்கன்னு சொல்றோம் இல்லையா? இதெல்லாம் இல்லாம இருக்கிற நிலை என்னது? மரணம். சடலத்துக்கு அதெல்லாம் கிடையாது. செத்து போன பணத்துக்கிட்ட நீ கவலைப்படாதன்னு நான் போய் சொல்ல முடியுங்களா? எனக்கு என்னதான் நான் தியானம் பண்ணு, நான் அதுகிட்ட மூச்சு இறைக்க கத்தனாலும் அது தியானம் பண்ணுமா? போயிடுச்சு. அது வெறும் ஜடம். அதுக்குள்ள உயிர் இருந்தால் மட்டும்தான் அது உன்னதமான ஒரு சக்தி. உயிர் போனதுக்கு அப்புறம் அதுக்கு கவலை கிடையாது, கனவு கிடையாது, போராம கிடையாது, காமம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அது சடலம். அப்ப மனுஷனா இருக்கிறவனுக்கு எல்லாம் இருக்கும். நீ அதுல இருந்து வெளியில வந்து நாம எப்படி நிம்மதியான ஒரு முறையில சாந்த நிலையில சதா சொருவமும் மன அமைதி, மனதுக்கு தேவையான ஒரு நுட்ப அறிவு, மூளைக்கு தேவையான அதிர்வலைகள், அப்ப இவ்வளவு நிறைஞ்சு ஒரு விசுத்தி சக்கரத்தை நாம் தினமும் 20 நிமிஷங்க, நிறைய நேரம் இல்லை, 20 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம இந்த தியானம் பண்ணினால் இந்த தியானத்திற்கு உண்டான மகாசக்தி ஒரு 40 நாள் விடாம, அப்பதான் ஒரு பழக்கத்துக்கு வரும். அதனாலதான் 48 நாட்கள் விரதம் இருங்க. அப்பதான் 48வது நாட்கள் நீ நடந்து போனேன்னா அந்த காலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். எந்த ஒரு விரதமா இருக்கட்டும் 48 நாட்கள் சொல்றாங்க. 48 நாள் அப்படிங்கறது 8ஐயும் 4ஐயும் கூட்டுங்க, 12. 12ஐயும் திருப்பி கூட்டினீங்கன்னா 3 வரும். அப்போ 1 2 3 என்னன்னா குருவோட அம்சம். குரு பார்க்க கோடி நன்மைகள். இந்த விசுத்தி சக்கரத்துக்கு நம்ம இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துக்கலாம். இந்த விரல்ல நம்ம இந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த உணர்வு வேணும்ன்றவங்க, அப்ப அந்த சக்கராவை நம்ம நல்லா ஓட வைக்கணும்னா அந்த ஒரு அழுத்தம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஒரு 5 முக உத்ராட்சத்தை கட்டி கொள்ளலாம். இல்லம்மா எனக்கு தங்கத்துல கட்டிக்கலாம், எப்படி அவங்கவுங்க வசதி. இது இதுலதான் கட்டணும்ன்ற அவசியம் இல்லை. என்ன அதை கட்டிக்கிட்டோம்னா 5 முகத்தை நம்ம கட்டி கொள்ளும் போது இந்த இடத்துல அழுத்தம். படுக்கும் பொழுது இப்படி நீங்க படுக்கும் பொழுது ஒண்ணும் ஆகாது. அதனால இங்க கழுத்துல கட்டிக்கலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் கட்டின எங்க வீட்டுல எதுனா அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த விரலை மட்டும் வைத்து கொண்டு இந்த ஒரு விரல்ல நம்ம என்ன பண்ணலாம், நல்லா சின்முத்திரையில வைத்து முதலில் செய்யுங்க. ஒரு 40 நாளைக்கு அப்புறம், ஏன்னா இது இது நிறைய நாள் நம்ம செஞ்சாதான் நமக்கு இந்த 2 ஆண்டுகள் ஒரு சக்கரானுவாங்க. நம்ம நல்லா பயிற்சி, எந்த மாதிரி பயிற்சி அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் எனக்கு இந்த சக்திகள் தேவைப்படுகிறது அப்படின்னும் பொழுது இதை சிறிது காலம் நாம ஓராண்டு காலம் கூட இந்த பயிற்சியில அமரலாம். ஓராண்டு கால பயிற்சியை நான் ஒரு 6 மாசத்துல முடிச்சிருவேன், 3 மாசத்துல முடிச்சிருவேன்னு சிலர் இருந்தீங்கன்னா இந்த அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு நம்ம மூச்சை சாதாரண நிலையில வச்சுக்கிட்டு வாயை திறந்து நம்ம சொல்ல, எனக்கு இல்லம்மா எனக்கு வாயை திறந்து ஓம் சொன்னாதான் கரெக்டா இருக்கும், இல்ல சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்றவங்க இதுக்குண்டான மந்திராசியம் நம்ம சொல்லிக்கலாம். இந்த வடமொழியில வர ஹா இம், அப்போ நம்ம இந்த எழுத்தை நம்ம சொல்லும் பொழுது இந்த மந்திராஸ் உனக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு விதமான அதிர்வலைகளை தரும். அப்ப இந்த அதிர்வலையில இருந்து நாம இந்த சக்தியை நாம மீட்டு கொடுத்துக்கோம். அப்போ
இந்த மாதிரி நம்ம 20 நிமிஷம் உட்கார்ந்து நம்ம இந்த தியானம் பண்ண நம்மளோட இந்த சக்கரம் ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லம்மா எனக்கு மந்திரமே வரல அப்படின்னும் போது வெறும் வாய மூடிக்கிட்டு இந்த சவுண்டை நீங்க எழுப்பும் போது தன்னை அறியாமல் தனக்குள் இருக்கும் ஒரு நிம்மதி, மனோசக்தி மேலெழுந்து நீங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி போறவங்க உங்களை கேட்கும் ஒரு பாவனை கிடைக்கும். அப்போ நம்மளோட தெய்வீகம் என்னும் ஆற்றல் நம்ம முகத்துல எல்லா சித்தர்களும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வட்டம் பின்னாடி தெரியுது சொல்லுவோம். அந்த வட்டத்தின் அலைகளை உருவாக்குறது இந்த விசுத்தி சக்கரம். தலையில துரியம் வந்ததுக்கு அப்புறம் வேலை. ஆனா இது முதல்ல அந்த அலையோசியில இருந்தா, ஏன்னா இந்த விசுத்திக்கு மேலதான் இந்த தலை இப்படி இருக்கிறோம்னா இதுக்கு மேலதான் தொப்பி மாதிரி நம்ம தலை கவுக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுக்கு மேலதான் ஆக்ஞா வருது. இது என்னோட குரல்ல இருந்துதான் ஆக்கணை வருது, துரியம் வருது. துரியத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுது, 2 பக்கம் மனோன்மணிங்கிற தியானம் வருது. அப்ப இந்த விசுத்தியை எந்த அளவுக்கு நம்ம மகா சக்தி வாய்ந்ததா பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு, அந்த அளவுக்கு நம்ம காகனை துரியும் மனோன்மணிங்கிற தியானம் விரைந்து கைகூடும். அப்ப விரைந்து கைகூடணும்னா நம்மளோட ஏதோ ஒரு மனசுல ஓமம் சொல்ற மாதிரி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் உட்கார்ந்து பிராக்டிஸ் எடுக்கணும். ஆனா நீங்க செய்ய வேண்டிய பிராக்டிஸ் எடுக்கிறதுங்கிறது பயிற்சி இப்ப மனப்பாடம் பண்றோன்றது வேற, 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பசங்களை 1 மணி நேரம். ஆனா தியானிக்கிறது என்பது விடியற்காலை என்னும் அந்த 4ல இருந்து 5 மணிக்குள்ள எழுந்து 20 நிமிஷம். அப்ப 4:40க்கு எழுந்தீங்கன்னா கூட அந்த 20 நிமிஷம் வருதான்னு பாத்துக்கோங்க. ஒரு 5 பரவாயில்ல. அப்படி இல்லம்மா என்னால ஒரு 6 மணிக்குன்னா 6ல இருந்து 6:20. ரொம்ப எந்த அளவுல நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சக்கரங்களோட சக்தி மேலேறும். இல்லம்மா நான் தூக்கமே வரல, நான் 3 மணிக்கு வரைக்கும் முழிச்சுன்னு இருக்கிறேன், 2 மணி வரைக்கும் முழிச்சு, அந்த நேரம் செய்யுங்க. அப்ப செய்யும் பொழுது அதனோட பலனை நீங்க அனுபவிப்பீங்க. இந்த பலனெல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களோட அந்த அறியாமை என்னும் இருள் நீங்கி ஒளி என்னும் ஞான சக்தி கிடைக்கும்.